கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியால் இரத்த உறைவு மற்றும் பிளேட்லெட்டுகள் குறைவு உள்ளிட்ட பக்க விளைவுகள் ஏற்படலாம்னு அதை தயாரித்த ஆஸ்ட்ரோசெனிகா நிறுவனம் ஒப்புதல் அளித்திருக்கு. இது உலக அளவில் அனைவரையுமே உலுக்கிய ஒரு நிகழ்வாகும். கிட்டத்தட்ட எல்லாருமே கொரோனா தடுப்பூசி போட்டிருக்கோம். இது எல்லாருக்குமே பெரிய பயத்தையும் அதிர்ச்சியும் அளிக்கிற ஒரு செய்தி. இது உண்மையா? நாம் பயப்படுற அளவுக்கு இது பெரிய விஷயமா? வாங்க பார்த்துடலாம். கொரோனா பெருந்தொற்று 2020 தொடக்கத்திலிருந்து 2022 வரை ஆதிக்கம் செலுத்தி வந்தது. இந்த கொரோனாவால் உலகத்தில் லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க. இந்த தொற்றுக்கு எதிராக தடுப்பூசிகள் கண்டறியும் பணி தொடங்கியது. பிரிட்டனோட ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியும் ஆஸ்ட்ரோசெனிகா நிறுவனமும் இணைந்து வேக்செர்வியா எனும் தடுப்பூசியை உருவாக்கும் முயற்சியில் இறங்கினாங்க. இந்தியாவில் வேக்செர்வியா தடுப்பூசியை கோவிஷீல்டு எனும் பெயரில் சீரம் இன்ஸ்டிடியூட் தயாரித்தது. தற்போது இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை போட்டவங்களுக்கு அரிதினும் அரிதா இரத்த உறைவு, பிளேட்லெட்டுகள் குறைவு போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம்னு வேக்சின் உருவாக்கின நிறுவனமே ஒப்புக்கொண்டாங்க. தடுப்பூசியால் ஏற்படக்கூடிய பலன்களும் பக்க விளைவுகளையும் ஆராய்ந்து பார்த்தா பலன்கள் தான் மிக மிக அதிகம். எனவே தடுப்பூசியை எல்லாரும் போட வலியுறுத்தப்பட்டது. இந்தியாவை பொறுத்தவரை சுமார் 200 கோடி தடுப்பூசிகள் போடப்பட்டன. இதில் 90% அதிகமாக கோவிஷீல்டு போடப்பட்டது. கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்ட 28 நாளுக்குள்ள இரத்த உறைதல், இரத்த தட்டணுக்கள் குறைதல் போன்ற பக்க விளைவுகள் அரிதினும் அரிதாக ஏற்படுது. அதாவது 5 லட்சம் பேருக்கு போட்டால் ஒருத்தருக்கு தான் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் அது குறித்த பயமோ பதட்டமோ தேவையற்றது. இந்தியாவில் இது போன்ற இரத்த உறைவு நிகழ்வுகள் ஏற்படுதான ஆராய தடுப்பூசி பக்க விளைவு கண்காணிப்பு கமிட்டி ஏற்படுத்தப்பட்டு தடுப்பூசியினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை தொடர்ந்து கண்காணித்தும் ஆய்வு செய்தும் வராங்க. அவங்களோட அதிகாரப்பூர்வ கருத்துப்படி மார்ச் 13, 2021 வரை இந்தியாவில் தடுப்பூசி போடப்பட்ட மக்களில் தடுப்பூசி சார்ந்த மரணங்கள் 79, தீவிர பக்க விளைவுகள் 412 நிகழ்ந்தன. இந்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை மே 17, 2021 படி கோவிஷீல்டு தடுப்பூசியால் மிக மிக குறைந்த அளவில் இரத்த உறைதல் ஏற்படுது. 20 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டால் ஒரு நபருக்கு மட்டுமே இரத்த உறைதல் ஏற்படுது. இது பிரிட்டன் மற்றும் ஐரோப்பாவை விட மிக மிக குறைவு. இந்த தடுப்பூசியால் பாதுகாக்கப்படும் மக்கள் அதிகம் என்பதை இந்த ஆய்வு பறைசாற்றுது. இப்படி மருத்துவ உலகம் தொடர்ந்து தடுப்பூசியால் ஏற்படும் நன்மை மற்றும் பக்க விளைவுகளை ஆராய்ந்து வெளிப்படையாக பேசி வருது. பிறகு ஏன் இப்போது கோவிஷீல்டு பக்க விளைவுகள் தலைதூக்கி உள்ளதுன்னா, இது கோவிஷீல்டு போடப்பட்டு பக்க விளைவுக்கு உள்ளான ஒருவருக்கும் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனத்துக்கும் 2021 நடக்கும் ஒரு வழக்கு. 2023 பக்க விளைவுக்கு வாய்ப்பில்லைன்னு வாதிட்ட ஆஸ்ட்ராசெனிகா இப்போ இத்தகைய இரத்த உறைதல் நிகழ்வு அரிதினும் அரிதா நிகழக்கூடும்னு அறிவித்திருக்கு. இதில் எந்தவித அதிர்ச்சியோ ஆச்சரியமோ இல்லை. இது நமக்கு 2021 தொடக்கத்திலேயே தெரியும். ஆஸ்ட்ரோசெனிகா தற்போது இந்த தகவலை தெரிவித்ததுனால மீடியாவில் இந்த செய்தி வலம் வர தொடங்கி கோவிஷீல்டு ஊசியை பெற்றுக்கொண்ட 80 கோடி மக்களை பீதியடை செய்திருக்கு. இதோட பக்க விளைவுகள் 4 முதல் 28 நாளுக்குள்ளேயே ஏற்பட்டுவிடும். ஆகையால் கிட்டத்தட்ட 1 அல்லது 2 வருடங்களுக்கு முன்னால் ஊசி போட்டு கொண்ட நாம் பயப்படுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது.